ஆனதுபடினாலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். செப்பனியா 3:17. உன் நடுவில் சிறுமையையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். 17:3-17. செப்பனியா 3. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில கூட இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாம் புதிய ஆண்டில் நியூ இயர் சர்வீஸில் வாக்குத்தத்தை நாம் தியானித்தோம், நான் உன்னுடனே இருக்கிறேன்னு. அதே போல் இந்த புதிய ஆண்டில் கூட அவர் என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நடுவில் இருக்கும்போது நமக்கு வருகிற காரியங்கள், நமக்கு வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஏன் சொல்லுங்க? அவர் நடுவில் இருக்கார். அப்போ இன்றைக்கு தேவஜனமே, நம் குடும்பத்தில் இயேசு நம்மை எப்பொழுதும் நடுவில் இருக்கணும். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 46:5 வாசிக்கிறோம். வாசிங்க. சங்கீதம் 46:5. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ஆமென். ஏனென்றால் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய காரியத்துல எல்லாவற்றிலும் தேவன் நடுவில் இருக்க வேண்டும். அவர் நடுவில் இருந்துட்டார்னா பிரச்சனையே இல்லை. அப்ப நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் பார்த்துப்பாரு. சீஷர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு முறை அப்படிதான் அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே பயப்படுறாங்க, பயந்து நடுங்குறாங்க. இயேசு அங்கே இருக்கிறாரு. இயேசு அங்கிருந்து அவர் தலையணையை வைத்து அவர் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணல? இவங்க உணரலை, இயேசு அங்கே இருக்கிறான்றதே உணரலை சீஷர்கள். இன்றைக்கு நாம் அப்படி இல்லை. இயேசு நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறாரு, நம் நடுவில் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். அப்படி நான் உணரும் போது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமான காரியம் செய்வார். அதனால தான் நம்ம வாசிச்சோம்ல, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் உன் பேரில் என்ன பண்ணுவாராம்? வாசிக்கலாம் திரும்ப. அது கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். போதும், அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். அது மைட்டி, ஆல் மைட்டின்னு சொல்லுவாங்கல்ல, எல் ஷடாய், ஆல் மைட்டி, வல்லமையுள்ள, சர்வ வல்லவர், வல்லமையுள்ள தேவன். அப்போ இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில், இந்த முதல் நாளில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நம் குடும்பத்தில் வல்லமை உள்ளவராக விளங்க போறாரு. அப்போ வல்லமை உள்ளவராக விளங்குவாரானால் பலவீனம் எல்லாம் அகன்று போயிடும், வியாதிகள் எல்லாம் பறந்து போயிடும், விக்கினங்கள் எல்லாம் ஓடி போயிடும். என்ன சொல்றீங்க? போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவுமே நம் வாழ்க்கையில் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். என் கடன் இன்னும் மாறவே இல்லையே, எனக்கு இன்னும் நல்லதே நடக்கலையே, இல்லை என்னுடைய காரியம் இன்னும் கேட்கவே இல்லை. நான் கூட கர்த்தர்கிட்ட கேட்டேன், என் காரியத்தை நீங்கள் கேட்கவே இல்லையே, நீங்கள் செவிடரா? என்ன ஆவியானவரே, நீங்கள் தான் குருடரா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ கர்த்தர் சொன்னா, செவிடரம் இல்லை, நான் குருடரம் இல்லை, என் செவி மந்தமாகவில்லை, என் கை குறுகவில்லை. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பாருங்க, நம்ம நிதானமாக கவனித்து பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு தெரியும். அப்போ அதே போல தான் இந்த வல்லமை உள்ள தேவன் நம் வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போறாரு? வல்லமையான காரியம் செய்ய போறாரு, மகிமையான காரியம் செய்ய போறாரு. ஆமென். என்ன சொன்னாரோ அதை நிச்சயமா செய்வாரு. வாத உன் கூடாரத்தை அணுகாதுன்னா அணுகாது. என்ன சொல்றீங்க? பலவீனம் உன்னை தாக்காதுன்னா தாக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இரவெல்லாம் அந்த நியூ இயர்ல நம்ம காத்திருந்தோம். எனக்கு தூக்கமே வரல. 5 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு இறக்கட்டி உள்ளே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக மணி 5 படுக்கலாம்னு நினச்சேன். படுக்க முடியல, இருமல் ஒரு புறம், தூக்கம் வரவே இல்லை.
ஏன் வரவில்லை என்றால் கர்த்தர் செய்த மகத்துவத்தை நாம் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை சோத்தரிச்சேன். கர்த்தரை நான் துதிக்க ஆரம்பித்தேன். என்னால் தூங்க முடியல, கண்ணு மூடவே முடியல. அதனால பாருங்க, 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பண்ணி சில காரியங்கள் எல்லாம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஏன் சொல்கிறேன் சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் நம்ம காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவர் பார்த்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஆமென். அதுக்கு தான் அவர் சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை என்ன செய்ய போறேன், பலப்படுத்துவேன், உனக்கு நான் பலன் கொடுப்பேன், உனக்கு நான் பெரிய காரியம் செய்வேன். தம்பி, வாடகை இருக்கிற தம்பி கூட என்னை கூப்பிட்டாரு, அம்மா நான் கூப்பிட்டு போகிறேம்மா, ஸ்ட்ரென்த்து ஊசி போட்டு வாங்க, வரலாம் வாங்க. அப்படியாப்பா, நீ கூப்பிட்டு போகிற, நீ போடுற ஸ்ட்ரென்த்து ஊசி கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அது வலி வேற தாங்க முடியாது. என் தேவனே நான் தொடட்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் வல்லமை உள்ள தேவன், வல்லமையான காரியம் செய்வார், தவறு ஒன்றே இல்லை. ஸ்ட்ரென்த்து ஊசி போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் தேவன் நம்மை தொடட்டுமே, தேவன் நம்மை பலப்படுத்திட்டோம், தேவன் நமக்கு சகாயர்னு நம்ம சொன்னமே, கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கட்டும். கர்த்தர் நாக்கில் டேஸ்டே கிடையாது. எப்படி இருக்கும் தெரியுமா? மண்ணு மாதிரி இருக்கும். ஒரு சுடுதண்ணி கூட குடித்தா நல்லாவே இருக்காது, நாக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் ஏசப்பாண்ட கேட்டப்பா, என் நாக்கை தொடுங்க, என் நாக்கில் ஒரு டேஸ்ட்டு உண்டாக்குங்க. எனக்கு தெரியாது, நான் எவ்வளோதான் நான் இது பண்ணுறது, என்ன நீங்கள் தொடுங்க. வல்லமையுள்ள தேவன் சொன்னீங்க, அந்த வல்லமையுள்ள தேவன் முதலாவது என்ன தொடுங்க, என்ன பலப்படுத்துங்க, எனக்கு நல்ல சுகம் கொடுங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு வியாதி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை தொல்லை கொடுத்து கொண்டிருக்கலாம். அதனால தான் பாடினாங்க, தொல்லை கஷ்டங்கள் வந்தாலும், இல்லை என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு வல்லமை உள்ளவராக நம் நடுவில் அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படி அவர் வல்லமை உள்ள தேவனாக இருந்து அவர் மகிமையான காரியங்களை செய்கிறாரு. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 12:6. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களே, ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களே, என்ன சொல்றாருங்க, நீ சத்தமிட்டு கம்பீரி, சத்தமா கம்பீரி, நல்ல பாட்டு பாடு. கஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல, நஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல, வியாதி வந்தா கூட பரவாயில்ல, நான் அப்படி தான் செய்வேன். இந்த புது பாட்டு கர்த்தர் கொடுத்தாரு, பாடக்கூட முடியல, தொண்டை நோவுது, இருமல் வருது, கதவை போட்டுனா பசங்க வந்து தட்டுதுங்க, ஒரே தொந்தரவு, பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ். எங்கே நான் அழுதேன், இயேசுவே ஒரு பாட்டு பாடி ரெக்கார்டு எடுக்கிறது கூட என்னால் முடியலையே, எப்படியப்பா இந்த பாட்டு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியலையே, இடுப்பெல்லாம் வலிக்கும், உட்காரவே முடியாது, முதுகெல்லாம் வலிக்கும், கை வந்து பெண்ணை பிடிச்சி எழுதவே முடியாது, அவ்வளோ பலவீனமாயிட்டேன், அவ்வளோ எனக்கு இதுவாக இருந்துச்சு. அப்போ கர்த்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க கம்பீரியமாக பாடுனீங்களப்பான்னு பாட ஆரம்பித்தேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 பாட ஆரம்பித்தேன். அப்போ பாட பாட செல்ஃபோனில் வந்து பாட்டை போட்டேன். என்னால் நிறைய நேரம் பாட முடியலன்னு கேட்டுக்கிட்டே பண்ணிக்கிட்டே நம்ம என்ன செய்யலாம், தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். அப்போ தான் ஐயா, ஃபாதர் ஐயா இந்த பாட்டை சொன்னார். சிக்கன் குனியாவினால் பாதிக்கப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியர், அவர் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாதபடி அவர் பலவீனம் அடைந்தாராம். இந்த பாடலை திரும்ப திரும்ப அவர் பாடும் பொழுது அவருக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கினதாம். அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு விரக்தி, ஒரு தோல்வி, ஒரு காரியம் உங்களை அப்படியே அழுத்தி கொண்டிருக்குமானால் வல்லமை உள்ளவரை நீங்கள் முன்னாடி நிறுத்தி கொள்ள வேண்டும், அவரை நடுவில் நீங்கள் வைத்து கொள்ளணும்.
அவரை நடுவில் வைத்துக்கொண்டு நீங்கள் பாடி துதித்து துதித்து கம்பீரமாகி நீங்கள் சத்தமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். யாராவது ஏதாவது நினச்சிட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம கேர் பண்ணவே கூடாது. ஜஸ்டின் அப்படி தான் அங்கே உட்காந்துக்கிட்டு சபையில் அவங்க மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சத்தமாக பாடுவார், சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்போ ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறாரு, அந்த தம்பி ஏன் சத்தமாக பாடுறான் உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க ஆவியானவரே. அவங்க மனைவிக்காக அவர் ஜெபிக்கிறாரு, அவங்க மனைவி பிரசவத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். வேணும்னா நீங்கள் நான் இன்னும் கூட அவரை கேட்கல. உண்மையா? ஆமாம். கர்த்தருடைய ஆவியான ஏவனார், ஏன் அந்த தம்பி அவ்வளோ சத்தமாக பாடுறார் உனக்கு தெரியுமானார். தெரியாதுங்க ஆவியானவரே, அவர் ஏதோ டைம் இருக்குன்னு சொல்லி பாடுறார் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் சொல்ல வர சொல்லுங்க, நம் நடுவில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி நம் கம்பீரித்து நீங்கள் பாடி துதித்து நீங்கள் கர்த்தரை நீங்கள் ஆராதித்து பாருங்கள், அதனுடைய அற்புதத்தை நம் கண்ணால் காண முடியும். அவர் கண்டார். அவங்க மனைவிக்கு ஹை ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், பொழைக்க முடியாது, அந்த அம்மா பிள்ளைகளுக்கு தாயாக இருக்க முடியாது. டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு. நான் எப்படி சொல்கிறது? சொன்னால் என்ன நினச்சிப்பாங்க? இல்லை பயம் இருந்தாலும் ஒரு நாள் கூப்பிட்டு ரூமில் உட்கார வச்சு 2 பேருக்கும் சொன்ன உடனே அழுதாங்க. உடனே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன விதையானது அது பூமியில் ஊன்றப்பட்டு அது 2 பக்கமாக பிரிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 விதையானது ஒரு சின்ன செடி மாதிரி வந்துருச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மை நான் சொல்கிறேன், கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தரிசனத்தை ஜெபிக்கும் போது காண்பித்தார். அப்போ நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், என்ன ஆவியானவரே இது எனக்கு தெரியலன்னு. அந்த மகளுக்கு நான் புதிய ஜீவனை கொடுக்குறேன். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? அதே போல தான் பிரியமான தேவஜனமே, நம் வாழ்க்கையில் தொல்லைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாம் வரட்டும். எது வந்தாலும் யாரை நடுவில் வைக்கணும் தெரியாதுங்க சிஸ்டர். யாரை நடுவில் வைக்கணும்? ஆமென். கர்த்தரை நடுவில் வச்சிடணும். எத்தனை பேர் கர்த்தரை நடுவில் வைக்க போறீங்க இந்த புதிய ஆண்டில்? கடன் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. கையில் காசே இல்லை சிஸ்டர், நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க என் கையில் காசு இல்லை தெரியுமா, நான் எப்படி செலவு பண்ணுறது? இருக்கட்டும், கர்த்தர் கொடுப்பாரு. நீங்கள் கர்த்தரை நடுவில் வைத்து பாருங்கள். நீங்கள் அதிகாலையில் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் அதிகாலமே எழும்பி நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் பாட்டு பாடுங்க. அதனால தான் இங்கே சொல்லுது, என்ன சொல்லிச்சு வசனம் இல்லை, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறாரு. அவர் பெரிய தேவன்க. அவர் என்றைக்குமே பெரிய தேவன் தான். அவர் நமக்கு ஆகாரம் கொடுத்தாலும் கொடாவிட்டாலும், இடம் கொடுத்தாலும் கொடாவிட்டாலும், அவர் எப்படிப்பட்ட தேவன் சொல்லுங்கள்? அவர் பெரிய தேவன். அவர் பெரிய தேவன். எப்படி என்ன செய்வார்? பெரிய காரியங்களே செய்வார். ஹல்லேலூயா சொல்லலாமா? சங்கீதம் சகரியா 2:5 வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் எப்படி இருப்பாரா? மகிமையாக இருப்பார். எது நடுவில்? நம்முடைய ஃபேமிலியை கர்த்தர் சுற்றிலும் அக்கினி போட போறாரு. இந்த புதிய ஆண்டில் எந்த விதமான புது வகையான வைரஸ் பரவினாலும், புது வகையான வியாதிகள் வந்தாலும் அதெல்லாம் நம்ம சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார் சொல்லுங்க? அதற்கு சுற்றிலேயும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பார். குளோரியஸ் காட். அவர் க்ளோரி டு காட். மகிமையான காரியம் செய்வார். என்ன சொல்றீங்க? சில பேர் க்ளோரி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்களே, மகிமை. அப்போ மகிமையாக இருக்கும். அந்த நாளெல்லாம் மகிமையாக இருக்கும். நம்முடைய ஃபேமிலியை கர்த்தர் என்ன செய்ய போறார் சொல்லுங்க? சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்க போறாரு. அக்கினின்னா என்ன தெரியுமா? ஃபயர். அப்போ நம்முடைய குடும்பத்தை சுற்றிலேயும் அக்கினி எரிய போகுது. அப்போ அக்கினி எரியும் பொழுது அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நான் பண்ணி பார்த்தேன். தேவனே, எங்கள் சபையை சுற்றிலே நீங்கள் அக்கினியாக இருங்க. எல்லா சபையிலையும் சிசிடிவி கேமரா இருக்குது, எங்கள் சபையில் இல்லை. ஆனாலும் தேவன் எங்களை நீங்கள் காப்பாற்றிட்டு வரீங்கப்பா. சத்துருக்கள் மத்தியில் கூட நாங்கள் எந்த இது பண்ணாதபடி தேவன் தான் எங்கள் சபையை காப்பாற்றுறாரு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அக்கினி மதிலாக இருங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் தான் படுப்பேன். அந்த கேட்டை லாக் பண்ணும்போது கேட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறப்பா, தேவ தூதரை வைங்கப்பா. எனக்கு செக்யூரிட்டி கிடையாது,
எனக்கு சிசிடி கிடையாது. எனக்கு யார் தான்? மகிமை தேவனுடைய ஆவியானவர் அக்கினி மதிலாக இருப்பாரு. இன்றைக்கு நம் குடும்பங்களை கர்த்தர் சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று பிசாசு எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் தவிடுபடியாக்கி போட்டு கர்த்தருடைய ஆவியான என்ன செய்வார் சொல்லுங்க? நம் குடும்பத்தை தெரியாது, மறந்துட்டு சத்தமா சொல்லுங்களா? அக்கினி மதிலா இருந்து பாதுகாக்க போறாரு. நீங்க நம்புறீங்களோ இல்லையா? நான் நம்புறேன். நான் கேட்குறேன் ஏசப்பா கிட்ட, தேவனே என் தேவ ஜனங்களுடைய குடும்பங்களை அக்னி மதிலா இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. கிரேசியுடைய மகன் குட்டி பையன் ஆல்வின் ரொம்ப இஷ்டம். எனக்கு வந்து தேற்றுவான், வசனத்தினால தேற்றுவான். ஒரு முறை அப்படி தான் அப்படி கிராஸ் பண்ணிட்டு வரும்போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன்னு ஏசப்பா சொல்கிறாருமா அப்படின்னு குழந்தை என்ன சொன்னான், பலப்படுத்தினான். அப்படி இருக்கும்போது சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அவன் முகமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க தாய் எப்படி நினச்சாங்களோ தெரியல, அவங்க தகப்பன் எப்படி நினச்சாரோ தெரியல. நான் வீட்டில் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன் ஆவியானவர் இந்த குழந்தை முகம் இவ்வளோ விகாரமாக இருக்குது, கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், ஓன்னு அழுகுறான், என்னை பார்த்தாலே அழுகுறானே, என்கிட்ட வரவே மாட்டேங்கிறானே, எப்படி நல்லா பேசுவானே, எப்படி இது என்னப்பா அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் என்ன இருக்கோ தெரியாது. அந்த கிரியைகள் என்ன கிரியை இருந்தாலும் அந்த கிரியிலிருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு விடுதலை கொடுங்க. கர்த்தர் கேட்குறாரு நான் சொல்கிறது. நீங்கள் நினச்சிங்களோ இல்லையா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் குழந்தையே என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு வசனம் சொல்லிட்டு சிரிச்சிட்டு போனால் அவன் முகத்தை நான் பார்க்குறேன், பிரகாசமாக இருக்குது. கரெக்டாக உணர்றீங்களா? உண்மையா? அப்போ தேவன் பாருங்க, பிள்ளைகளை சுற்றிலேயும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அக்கினி மதிலாக இருந்து நம்ம பாதுகாக்க போகிறாரு. அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக அதிகமாக நான் ஜெபிப்பேன். ஏன்னா இன்றைக்கு பிள்ளைங்க தான் வருங்காலத்தில் சபைக்கும் சரி தேசத்துக்கும் சரி ஒரு பெரிய தூண்கள். இன்றைக்கு அதனால தான் ஜவஹர்லால் நேரு கூட பாருங்க, அவருடைய பிறந்த நாளையே பிள்ளைகளுடைய பிறந்த நாளாக கொண்டாடுறாரு. இன்றைக்கு உலகத்தாருக்கே அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து பிள்ளைகள் மீது எவ்வளோ அக்கறை இருக்கணும் இல்லை, எவ்வளோ பாசம் இருக்கணும் இல்லை. பிள்ளைகளை நம்பி கர்த்தர் நமக்கு நம்மகிட்ட கொடுக்குறாரு. அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் எடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏதோ சோத்திரம் ஆத்திரம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் எடுக்கணும். பலிபீடத்தில் நிற்கணும், மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நீங்கள் பிள்ளைகளுக்காக நின்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் அக்கினி மதிலாக இருந்து கர்த்தர் பாதுகாப்பாரு. எந்த வியாதி வராது. செல்போன் அடிமைத்தனத்தின் ஆவி முற்றிலும் கடந்து போயிடும். அங்கேயே நான் சொல்லிட்டேன் பாப்பா கிட்ட, நான் இனிமேல் செல்ல நான் மறைச்சி வைக்க மாட்டேன், நேரடியாக வைப்பேன். நீ எடுக்கிறியா இல்லையா, நான் அதுலேருந்து கர்த்தர் உன்னை விடுதலை கொடுக்குறாரான்னு பார்க்கணும். கர்த்தருடைய ஆவியான அதுபோல் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பொல்லாத செல்போன் அடிமைத்தின் ஆவி அதெல்லாம் விலகணும். அதெல்லாம் விலக வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் பிள்ளைகளுக்காக நாம் ரிஸ்க் எடுத்து ஜெபிக்கணும். என்ன சொல்கிறீங்க பேரண்ட்ஸ், கவனிக்கிறீங்க தானே? என் பிள்ளை வளர்ந்துருச்சு, என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல, அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளை வளர்ந்தாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என் பிள்ளை வெளியே போகும்போது காத்துக்கொள்ளுங்க, வரும்போது காத்துக்கொள்ளுங்க, கண்ணை காத்துக்கொள்ளுங்க. என் பிள்ளை வந்து தேவகுமாரன் கிடையாது, தேவ தூதர் கிடையாது. என் பிள்ளை மாம்சத்தில் தான் இருக்கான், மாம்சத்தில் விழுந்து போகக்கூடாது. என் பிள்ளையுடைய மைண்டை கட்டுங்க, என் பிள்ளையுடைய கண்ணை கட்டுங்க, என் பிள்ளையுடைய வாயை கட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் பாருங்க மகிமையாக இருந்து அக்கினி மதிலாக இருந்து நம் குடும்பங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அதற்காகவே அவர் பெரியவராக இருக்கிறாரு. அவர் பெரிய தேவன். வானத்துக்கும் பூமிக்கும் இல்லை, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. ஆரம்ப நாட்களில் வேதம் வாசிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட புதுசில் இந்த வசனம் என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. அப்போ நான் வாசிக்கும் போது நினைப்பேன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அப்போ எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ அடி அவருக்கு, எத்தனை அடி, எத்தனை முழம், எத்தனை ஜானில் நான் யோசித்து பார்த்தேன். அவ்வளோ பெரிய தேவனா? அப்போ அங்கே அவர் சிங்காசனம், கீழே அவருக்கு பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இயேசு நமக்கு பெரியவராக இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறாரு. நான் கூட கர்த்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு கூட செய்யுங்கப்பா, எனக்கு கூட சின்ன காரியம், சின்ன இடமாயிடுச்சு, இதை போடும்போது ரொம்ப கஷ்டமாச்சு, மனசு இவ்வளோ குறுகிருச்சு, இன்னும் அடுத்த மாதம் எப்படியோ தெரியல,
அவங்க என்ன செய்வாங்களோ தெரியல, ஏது செய்வாங்களோ தெரியலப்பா. என் தேவனே, நீ பெரியவர்னு சொல்கிறீங்களே, நான் தியானிக்கிறேனே, என் வாழ்க்கையில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. நிச்சயமாக செய்வார். அவர் பெரிய தேவன், பெரிய காரியம் செய்வார். சங்கீதம் அதே ஏசாயா 46:13 வாசிக்கலாம். ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஆமென். நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நீதி செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நீதிக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கலாம். நீதி செய்கிற தேவன் இந்த புதிய ஆண்டில் அவர் நடுவில் வந்து நமக்கு என்ன செய்ய போறார்? அடுத்த காரியம் நீதி செய்வாரு. அடுத்து வந்து ரட்சிப்பு. நம் குடும்பங்களில ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிக்க போறாரு. என் ஜெபமே அதுதான். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், இயேசுவே எங்கள் விசுவாச குடும்பங்களில் ரட்சிப்பை நீங்கள் அனுப்புங்க. அதை விட எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைப்பா. அந்த ரட்சிப்பு என்றால் வந்து பாவத்திலிருந்து அவர்கள் வெளியில் வரணும். பாவத்திலிருந்து வெளியே வந்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக அவர்கள் மாற வேண்டும். இன்றைக்கு பென்சிலையா பிரதர் பிள்ளைங்க 2 பேருமே காணோம். என்னன்னு தெரியல, பாவம். தேவன் அந்த பிள்ளைகளை கொண்டு வரணும். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போ எனக்கே இவ்வளோ வேதனை இருக்கும்போது பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்ல, அவங்க எவ்வளோ கண்ணீர் வடிப்பாங்க, அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க. நிச்சயமாக கர்த்தர் இந்த ஆண்டில் பாருங்க, கர்த்தர் ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க போறாரு, நீதியை கர்த்தர் கொடுக்க போறாரு. நீதியான காரியங்களுக்காக நீங்க காத்திருக்கீங்களே, ஒருவேளை கேஸ் மேட்டரா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளை இல்லாத காரியமா இருக்கலாம், கடனா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நம்ம காத்திருக்கலாம். அந்த காரியத்துல கர்த்தர் நம் நடுவில் இருந்து நமக்கு நீதி செய்கிற தேவனா இருக்க போறாரு. அதற்காகவே அவர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 85:9 வாசிக்கலாம். சங்கீதம் 85:9. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. ஆமே. நம் தேசத்துல கூட கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறாரு. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அரசியல்வாதிகளை கூட கர்த்தர் ரட்சிக்க போறாரு. பெரிய பெரிய விஞ்ஞானிகளை கர்த்தர் ரட்சிக்க போறாரு. இன்றைக்கு விஞ்ஞானிகள் கூட வேதம் தான் உண்மையானது என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. எத்தனையோ அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டார்கள். பார்த்ததில் அவர்கள் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வேதம் தான் உண்மையானது. வேதம் என்றால் நிறைய வேதம் இருக்கு, யசூர், சாமம், அதர்வனம், அந்த வேதம் கிடையாது. அதனால தான் கர்த்தர் பாருங்க, மற்ற காரியங்களை காட்டிலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு ஒரு டைட்டில் பரிசுத்த வேதாகமம் இல்லை. அடுத்து ஆங்கிலத்தில் நம்ம சொல்லும்போது ஹோலி பைபிள். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் பகவத்கீதா, அது மாத்திரம் தான் சொல்லுவாங்க. குரான், ஹோலி குரான் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஹோலி பகவத்கீதா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஹோலி சாமம், ஹோலி அதர்வனா, இல்லை ரிக், யசூர் கிடையாது. எதுக்கு மட்டும் சொல்லுங்க? பரிசுத்த வேதாகம், தேவனுடைய மகத்துவம். அந்த தேவனுடைய மகத்துவத்தை கர்த்தர் நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு மாத்திரம்தான் பரிசுத்தம் என்று சொல்லி இருக்கோம். இப்போ இன்றைக்கு பாருங்கள், விஞ்ஞானிகள் முதற்கொண்டு இந்த பரிசுத்த வேதாகம உண்மை என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிற ஒரு காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? நிச்சயமா வரப்போகுது. பாருங்க, இந்த கனடா தேசத்தில் அந்த நாட்டு பிரதம மந்திரி கம்பல்சரி எல்லா வீடுகளிலும் வேதம் இருக்கணும். ஸ்கூலில் ஒரு லெசன் வந்து பைபிளை டீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டமே போட்டார். அந்த சட்டம் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வர போகிறாரு. என்னதான் இன்றைக்கு மதம் மாற்ற சட்டம் அப்படி இப்படின்னு பல காரியங்கள் பிசாசு மக்கள் செய்து வந்தாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன சொல்றது பாருங்க, தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு என்னது, அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது, கிட்ட இருக்குது. இந்தியாவை கர்த்தர் சீக்கிரமாக தொட போறாரு. தமிழ்நாட்டில் சீக்கிரமாக ரட்சிப்பு வரப்போகுது.
சென்னை பட்டணத்தில் சீக்கிரமாக கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்க போகிறார். நம் குடும்பங்களில் தேவன் சீக்கிரமாக ரட்சிப்பை கொடுக்க போகிறாரு. என் ஃபேமிலி கூட நான் ஜெபிக்கிறேன். இவ்வளோ நாள் அந்த அளவுக்கு நான் ஜெபிச்சது கிடையாது. ஜெபம் பண்ணுவேன், நினைப்பேன். இப்போல்லாம் என்னுடைய ஆவியான என்னோடு பேசி கொண்டு வருகிறார். என் ஃபேமிலிக்காக அதிகமாக ரிஸ்க் எடுத்து ஜெபிக்கணும்னு. ஒருவேளை என் ஃபேமிலி ரட்சிக்கப்படவில்லை என்றால் அந்த இரத்த பழியை கர்த்தர் என்னிடத்தில் கேட்பார். அதுக்காக நான் என் ஃபேமிலிக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக பாருங்கள், இந்த ஆண்டு நம்முடைய தேவன் நம் நடுவில் இருக்கிறபடினால நம் குடும்பங்களை ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. நான் பிள்ளைங்களால் அழுகுறனே, என் பிள்ளைங்களால் எனக்கு நிம்மதி இல்லையே, என் பிள்ளைங்க என் கணவரால் நிம்மதி இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிற சகோதரிமார்களே, கர்த்தர் இந்த வருடத்தில் பாருங்க உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்க போறாரு. நீங்க கர்த்தரை நடுவில் வைத்திருக்கிறபடினால ரட்சிப்பு என்ன பண்ண போகுது, சமீபமாய் வரப்போகிறது. நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் எப்படி ஆவியானவரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி எனக்கு கொடுங்க, ஒரு தலைப்பு, புது ஆண்டில் ஆசீர்வாதமான நான் வார்த்தை என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எதை எடுத்தாலும் அது எனக்கு எழுதுறதுக்கு மைண்டுக்கு சரி வரல. அப்படியே மூடி வைக்கிறது. உடனே கர்த்தர்கிட்ட பைபிள்லாம் மூடிட்டு சைலண்ட்டாக உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் செப்பனியா புஸ்தகத்தில் இந்த வசனத்தை காண்பித்தார். இதெல்லாம் நீ சொல்லு, நிச்சயமாக நம்ம தேவ ஜனங்களுடைய குடும்பங்களில் ரட்சிப்பு சமீபமாய் வரப்போகிறது. அந்த ரட்சிப்பை விட வேறு எதுங்க நமக்கு சந்தோஷம் சொல்லுங்கள்ல. அந்த ரட்சிப்பை சிஸ்டர் அவங்க ஃபேமிலிக்காக ரொம்ப வருஷம் ஜெபிச்சிட்டே இருந்தாங்க. நானும் அவங்க என்கிட்ட ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு நயேந்திரன் என்றதான அந்த தம்பியை அவர் பின்வாங்கி, அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான், இதே சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவர் தான். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை நிமித்தம் அவர் பின்வாங்கி போனார். இன்றைக்கு தேவன் பாருங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டிருக்கார். அவங்க மனைவியும் கர்த்தர் தொட போறாரு. அவங்க மனைவிக்கு பாருங்க எல்லாம் டோட்டலாக மாற்ற போறாரு. கர்த்தர் செய்வார். அதே போல் இன்னும் இருக்கிற தம்பிமார்கள் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தரை தொட போறாரு. உங்கள் குடும்பத்தில் கூட கர்த்தர் செய்ய போறாரு. அந்த அம்மா நினைக்கிறாங்க, யார் அம்மா? ஷீலாவுடைய அம்மா. என் பையனுக்கு சொல்ல மாட்டேன்றாங்களே, என் பையன் ரட்சிக்கப்படலன்னு நினைக்கிறீங்க தானே, கர்த்தர் செய்வார். உங்கள் பையனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து தான் கிறிஸ்டியன் மேரேஜ் தான் கர்த்தர் நடத்துவார். நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன், ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் வானத்தை கிழிச்சு இடம் கொடாமல் போக மாட்டோம், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பண்டகசால் நிரம்பும், உங்கள் வீடு நிரம்பும், உங்களுக்கு பொண்ணு வரும், பொருள் வரும், அது வரும், இது வரும். அது வரட்டும், அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். அதை காட்டிலும் இது பெருசு, ரட்சிப்பு தான் பெருசு. என் பிள்ளைகள் நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், நான் பரலோக ராஜ்யத்தில் என் பிள்ளைங்க வர்றது கண்டு எவ்வளவு நமக்கு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் இந்த வருடத்தில் கர்த்தரை நம் நடுவில் வைத்திருக்கிறபடினால அவர் நம் பேரில் என்ன பண்ண போகிறாரு, அவர் ரட்சிப்பை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து நம் குடும்பத்தில் அக்கினி மதிலாக இருந்து எல்லா பிரச்சனை இருந்தவர் பாதுகாக்க போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லமா? ஆமென். அடுத்தபடியாக நாம் வாசிக்கலாம் சங்கீதம் 40 உபாகமம் 23:14 வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ள உலாவி கொண்டிருக்கிறாரு. அப்ப இந்த புதிய ஆண்டில உங்க குடும்பங்களில தேவனுடைய ஆவியானவர் உலாவி கொண்டிருக்க வேண்டும். அப்படி உலாவி கொண்டிருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? நம்முடைய பாளையம் எப்படி இருக்க வேண்டுமா? சுத்தமா இருக்கணும். அதான் அங்க இருக்கிறது பெரிய விஷயம். நம் பாளையம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். சினிமா பாட்டெலாம் பாடக்கூடாது. சினிமா பாட்டு டிவியில் வந்தால் கூட ஆஃப் பண்ணிடணும். செல்ஃபோனில் கூட சினிமா பாட்டு கேட்கக்கூடாது. தேவையில்லாத சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன் சொல்லுங்கள். நம் பாளையம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாக இருக்கணும். நமக்கு உலக பிரகாரமான, அதாவது உடலும் சுத்தமாக இருக்கணும், வீடும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள், நம்முடைய பாளையம் சுற்றிலேயும் நமக்கு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பாளையம் என்றால் கேம்ப், வீடு.
நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கணும். நம்ம வீட்டில் எப்பொழுதும் தேவ சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். பிரசன்னம் இறங்கணும். ஒருவேளை உங்களுக்கு பாட தெரியல அப்படின்னா ஒரு சீடியை வாங்கி போட்டு விடுங்க, ஒரு டிவிடி வாங்கி போட்டு விடுங்க, ஃபாதர் ஐயா பாட்டை போட்டு விடுங்க, அப்படியே வந்துட்டே இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய பாளையம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? சுத்தமாக இருக்கும். நம்ம தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் ஆவிகளெல்லாம் வராது. அந்த பொல்லாத ஆவிகளெல்லாம் பாட்டை கேட்டோன்னே அலறி அடிச்சுட்டு ஓடிவிடும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பாட்டு பாட தெரிந்தவர்கள், எனக்கு பாட்டு பாட தெரியும், எனக்கு நல்லா இது இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் பாடலை பாடிக்கொண்டே வேலை செய்யலாம். நீங்கள் வசனத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் வேலை பார்க்கலாம். நீங்கள் ஆவியில் நிரம்பிக்கொண்டே இருக்கலாம், அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்ம நடுவில் தேவன் எப்படி இருப்பார்? மகிமையாக இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நேரமாகிவிட்டது, நமக்கு முடிக்கலாம். அடுத்து வாசிக்கலாம். வாசித்து பாருங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகியால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஆமென். எகிப்து தேசத்திலிருந்து அடிமையா இருந்த நம்மை கர்த்தர் என்ன பண்ணாரா? அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினால. ஆமென். வல்லமையுள்ள கரம். தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் சொல்லுங்க? வல்லமையுள்ள கரம். அதனால தான் அந்த வல்லமையுள்ள கரத்தில் இருக்கிற விரலினால இந்த 10 கட்டளைகளை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? இல்லை, அந்த விரல் வல்லமையுள்ள விரல், அதில் தான் கர்த்தர் எழுதுறாரு. அந்த விரலில் எழுதின அந்த கற்பலகை தான் மோசே என்ன பண்ணிட்டாரு? கோவப்பட்டு உடைச்சிட்டாரு. இன்றைக்கி நாம் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்ம எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம்ல, உடைக்கக்கூடாது. தேவனே நீங்கள் வல்லமையுள்ள தேவனப்பா, அந்த வல்லமையுள்ள கருத்தில் எங்களை எகிப்து தேசத்தில் அடிமை இருந்த எங்களை மீட்டு கொண்டு வந்தீங்களே, இது மேலும் அந்த பாவ அடிமைகள் எங்களை ஆட்கொள்ளக்கூடாது. அந்த பாவ அடிமைத்தனம் எங்களை ஆட்கொள்ளாதபடி அதிலிருந்து என்னையும் என் குடும்பத்தை என்ன பண்ணுங்க? நீங்கள் மீட்டு கொள்ளுங்க. நிச்சயமாக மீட்டு கொள்வார். அல்லேலூயா சொல்லலாமா? நம் குடும்பத்தில் பாவம் வரக்கூடாது, நம் குடும்பத்தில் சாபங்கள் வரக்கூடாது. இல்லை, இங்கே ஒரு வேண்டாம், கர்த்தர் மன்னிக்கிட்டோம், அது சப்ஜெக்ட் நோ, ஆவியான போகட்டும். கர்த்தர் அது போல் பாவம் சாபங்கள் நம்மளே வாங்கி வைக்கக்கூடாது. யூதர்கள் என்ன பண்ணிட்டானுங்க? எங்கள் தான் என் மேலே வரட்டும், என் பிள்ளைகள் மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் அவர்களே தங்கள் சாபங்களை வாங்கி தலையில் வைத்து கொண்டார்கள். எப்போ? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிட்டு எல்லாம் எங்கள் மேலே வரட்டும். அந்த சாபம் தான் இன்ன வரைக்கும் சீரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் பயங்கரமான சண்டைகள், சச்சரவுகள், இன்ன வரைக்கும் போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஆவியானவர் சாப கட்டுகளை எல்லாம் முறிக்க வேண்டும். ஆசீர்வாதம் துளிர்விடணும். என்ன சொல்றீங்க? ஆசீர்வாதம் துளிர்விட வேண்டுமானால் நிச்சயமாக வல்லமையுள்ள கரத்தில் இருக்கிற அந்த வல்லமையான தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கிறது? ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் நன்றாய் அந்நிய பாஷையில் பேசணும். பலவீனம் வரும்போது, சுகவீனம் வரும்போது, தோல்விகள் வரும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் பேசி ஜெபித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் வரும். எனக்கு வந்திருக்குது. நான் அது மாதிரி நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய வரும், போராட்டம் வரும், பிரச்சனை. யாருக்குமே போராட்டம் இல்லாமல் இல்லை. எனக்கு கூட எல்லாமே இப்போ இருக்குது போராட்டம், பயங்கர போராட்டம். எல்லா காரியம் உடல் சரீரத்தில் அவ்வளோ பலவீனம். நீங்கள் எப்படி நம்புறீங்களோ இல்லையோ, 1 மாதம் கிட்டத்தட்ட ஆக போகுது நான் சிக்காகி. ஆனாலும் இன்னும் பலவீனம். கர்த்தர் பலப்படுத்துகிறாரு. என்ன செய்? வல்லமையுள்ள கரத்தினால ஒவ்வொரு நாளும் படுத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆவியானவரே, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? கர்த்தருக்கு கொடுப்பாரு, ஆலோசனை கொடுப்பாரு. இப்படி செய் மகளே, இப்படி பண்ணு, இதெல்லாம் பண்ணு. இது வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த காசு கிடையாது, ஆனால் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. கர்த்தரை கொடுத்து நமக்கு எல்லாம் அழகாக இதையெல்லாம் மகிமையாக மாற்றி கொடுக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய தேவன் பெரிய தேவன். என்ன சொல்கிறீங்க? அவர் வல்லமையுள்ள கரத்திலிருந்து அவர் எல்லாவற்றையும் நமக்கு எடுத்து கொடுக்க போகிறாரு.
2 நாளாகமம் புஸ்தகம் கடைசியான வாசிக்கலாம். அதில் இருக்கு பாருங்க, அவர் வல்லமையுள்ள தேவன், ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நம்ம அவர் நடுவில் வைக்கும் பொழுது நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ரெண்டு நாளாகமும் அவருடைய கருத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் முடியும் அப்படின்ட்டு ஒரு வசனம் வரும் பாருங்க. ஒன்று நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 நாளாகமும் 29:11. ஆமென். ஆமென். மைக்ல வாசிங்கம்மா. 28:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இந்த புதிய ஆண்டில் இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. எல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. சொந்த வீடு அதுவும் நமக்கு வேணும் இல்லையா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமே இருந்துட்டா போதுமா? அப்போ எப்படி சாப்பாடு, நம் பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை மற்ற காரியங்கள் எவ்வளோ தேவைகள் இருக்கு இல்லையா? அதுக்காக தான் நம்முடைய தேவன் வல்லமையுள்ள கரத்தில், அவருடைய வல்லமையுள்ள கரத்தில் இருந்து ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தரப்போறாரு. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நம்முடைய கரத்தில் சத்துவமும் மேன்மையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய கரம் வல்லமையுள்ள கரம். அந்த வல்லமையுள்ள கரத்தில் நம்மை மேன்மைப்படுத்த போறாரு. அந்த வல்லமையுள்ள கருத்தை நம்மை பலப்படுத்த போறாரு. பலனே இல்லை, எனக்கு சுகமே இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் டாக்டர் கிட்ட போனா அது இதுன்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறாரு. எபேசியர் புத்தகத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க போறார். இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டாரு. எல்லா நன்மைகளையும் கொடுத்து அவர் நம்மை வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 3ஆம் வசனம் 1:3. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் இங்க என்ன பார்த்தோம்? பூமியில எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களுக்கு வாகனத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. எத்தனை பேர் வாகனம் கேட்குறீங்க தெரியல, கர்த்தர் கொடுக்க போறாரு. இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு நல்ல வீட்டை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. அதனாலதான் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் பூமி சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரங்களை கர்த்தர் கொடுக்க போறாரு. நீங்க ஜெபிக்கும் போது அநேகருக்கு சுகமாக்குற வல்லமை இறங்க போகுது. ஏனென்றால் ஆணி கடாப்பட்ட இந்த கரத்தில் தேவனுடைய கரம், அந்த தேவனுடைய கருத்துல என்ன இருக்கு? சுகமாக்குற வல்லமை இருக்கு. நீங்க சாதாரணமா சொல்லி நீங்க ஜெபிச்சா கூட கட்டுகள் உடையும். என்ன சொல்றீங்க? எல்லா கட்டுகள் உடையும், வியாதிகள் நீங்கும். அல்லேலூயா சொல்லலாமா?
கர்த்தர் அப்படிப்பட்டதான வரங்களையும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போறாரு. அதனால தான் பிலிப்பியர் 4:19 நம்ம என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். இல்லை, வாசிங்க 4:19. பக்கத்தில் இருக்கும் வாசிங்க. பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அப்ப நம்முடைய தேவன் பெரிய தேவன், வல்லமை உள்ள தேவன். அவர் பராக்கிரமசாலி. நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன செய்ய போறார்? அவரு நமக்கு ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுக்க போற. குறைவு, பணக்குறைவு, பற்றாக்குறை, வாங்குற சம்பளம் போதலையே, மீதம் எடுக்க முடியலையே, கடன்காரங்களுக்கே சரியா போயிடுது, நான் என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன் திகைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆண்டில் அவர் வல்லமையுள்ள தேவன், வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அடுத்து கர்த்தரை நீங்கள் கம்பீரமாக பாடுங்க. அப்பொழுது அவர் உங்கள் மேலே எப்படி இருப்பார் சொல்லுங்க? சந்தோஷமாக இருப்பார். நீங்கள் கர்த்தரை எவ்வளோ சத்தமாக நீங்கள் சகரியா 2:10 வாசிக்க நேரம் இருந்தால் வாசிங்க, இல்லைன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2:10, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சீயோன் குமாரத்தியே, குமாரர் எல்லாம் ஒண்ணுதான், ஆண் ஒன்று பெண் ஒன்றும் இல்லை. எல்லாருமே நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கம்பீரித்து நாம் பாட வேண்டும். சத்தமாய் பாடுங்க. டேம்ரின் வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. வீடுகளில் உட்கார்ந்து பாடுங்க. தெரிந்த பாட்டை பாடுங்க. ஆவிக்குரிய பாடலை பாடுங்க. நல்ல ஒரு பாட்டை பாடுங்க. அப்படி பாடும் பொழுது கர்த்தர் எப்படி இருப்பாரா? சந்தோஷமாக இருப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். தேவன் நம்மை அடுத்து ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நம்ம மீது சந்தோஷமா இருப்பார். மார்க் பண்ணிக்கோங்க. பிலிப்பியர் 2:17. பிலிப்பியர் 2:17. இந்த புதிய ஆண்டில் எல்லாருமே நம்ம ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்வது நம்முடைய கடமை. அது எல்லாருக்குமே நம்ம சுவிசேஷங்களை அறிவிக்கணும். நம்ம வந்து சபைதான் வச்சு நடத்தணும்னு கிடையாது. சுவிசேஷங்கள் நம்ம போய் அறிவிக்கலாம். நான் மதுராந்தகத்துக்கு போகும்போது ஐயா டேனியல் ஐயா வந்து 96 வயசு போல இருக்கு. இல்லைப்பா, 96 வயசுங்களா? அந்த ஐயா என்னை கூப்பிட்டு, வாங்கம்மா சர்ச்சைக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு என்னை கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. எனக்கு வெக்கமாயிடுச்சு. ஐயோ, நான் அவரை கூப்பிட்டு போனோம், ஏன்னா அவங்க காலு பலவீனமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி அவர் சபையில் கொண்டு போயிட்டு உட்கார வச்சு அப்போ சொல்கிறாரு, பழத்தூர்லேருந்து, சென்னையிலேருந்து, இப்படி பல இடத்துல இருந்தெல்லாம் சபையாராக வந்து அவங்க என்ன செய்வாங்க? ஊழியம் செய்வாங்கம்மா. இங்கே வந்து இது பண்ணுவாங்க. இதெல்லாம் ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு ட்ராக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படிங்களாங்க ஐயா? ஆமாம்மா. அப்போ நான் நினச்சேன், நம்ம கூட கொஞ்சம் நமக்கு ஒரு வாகனம் நல்லா இருந்துச்சுன்னா நாமளும் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து நம்ம கூட செய்யலாம் போலையே அப்படின்னு எனக்கு அந்த ஆசை வச்சு. ஏன் சொல்கிறேன்? 96 வயசு வந்த பிறகு கூட அந்த ஐயாவுக்கு அந்த ஊழியம் செய்யணுன்ற ஒரு ஆசை, ஒரு வாஞ்ச பாருங்களேன். இன்னும் அருமையாக என்கிட்ட உட்காந்து பேசினார் தெரியுமா? சாப்பிடவே இல்லை, ஃபாஸ்டிங். எல்லோரும் சாப்பிட்டு போன பிறகு அதுக்கப்புறமேட்டு தான் ஏதோ ஒயிட் ரைஸ் சாப்பிடுவேன்னு சொல்லி அந்த அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. அப்படி நிறைய எனக்கு அந்த ஊழியத்தை குறித்து அந்த இடத்துல என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார். அதுபோல் நம்ம கூட பாருங்களேன், இந்த புதிய ஆண்டில் ஊழியம் செய்யுங்க. நீங்கள் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நம்ம மீது சந்தோஷமாக இருப்பார். 2:17 பிலிப்பியர் 2:17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். ஆமென். வானபலியாக நம்ம வார்க்கப்பட வேண்டும். ஊழியத்திற்காக நம் ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்ம குடும்பத்தை கைவிடவே மாட்டாரு. நீங்க செஞ்சு பாருங்களேன். என் குடும்பத்தை நானே வேலையே சரியாக இருக்குது. துணி துவைக்கணும், மடிக்கணும், ஷெல்ஃபை க்ளீன் பண்ணணும், அதை பண்ணணும், பசங்க வந்தால் சாப்பாடு கொடுக்கணும், டீ போடணும். நல்லது தான், எல்லாமே செய்யுங்க, எல்லாம் நல்லது. குடும்பத்தை நம்ம விடக்கூடாது. குடும்பம் தான் முக்கியம். முதலாவது குடும்பம், அதுக்கு பிறகு தான் ஊழியம். இதெல்லாம் ஏதோ நீங்கள் மாதம் ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன செய்யலாம்? டிராக்டர் ஊழியம் நீங்கள் செய்யலாம். இயேசுக்காக நீங்கள் ஊழியம் செஞ்சு பாருங்கள். இயேசு உங்கள் பேரில் சந்தோஷமாக இருப்பார்.
அப்ப நீங்க சத்தமா கம்பீரமா நீங்க பாடும்போது இயேசு உங்க பேர்ல எப்படி இருப்பார் சொல்லுங்க? சந்தோஷமா இருப்பார். ஏன்னா வருகை மிக சமீபமா இருக்கிறது. அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அந்த கிருபை கொடுப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல நாளில கூட கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டில, இந்த முதல் கர்த்தருடைய நாளில ஆவியானவரே எங்களோடு பேசினீர் ஐயா. வல்லமையுள்ள தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறீரப்பா. நாங்கள் கம்பீரமாய் பாடி, நாங்கள் துதித்து, நாங்கள் சந்தோஷம் அடைய, ஊழியம் செய்ய அப்பா நீர் எங்களை கர்த்தாவே தகுதிப்படுத்துங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மால ஆகும் என்று சொன்னீரப்பா. தேவ ஜனங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் ஐயா. உம்மை நம்பி வந்த இந்த பிள்ளைகளை அந்த வருடம் எல்லாம் கர்த்தாவே சந்தோஷமா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும். எல்லா நன்மைகளையும் கொடுங்க. ஐஸ்வர்யத்தின் தேவன் எல்லா ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஐயா ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நீங்க பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக நமக்கு எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வர